இந்த கோரக்கர் என்ற சொல் ஆராய்ச்சியிலே கோர்னா அஞ்ஞானம்னு சொன்ன அகராதி 1065வது பக்கத்தில் ஆ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி இல்லை என்ற பொருள் அநியாயம் அசுத்தம் என்ற சொற்கள் மூலமாக விளக்கினேன். அடுத்தது ஆ பிளஸ் கண். கண் அப்படின்னா தமிழ்ல 3 வகையான நகரங்கள் இருக்கு. ஒன்று தாக்கு பக்கத்துல வர நகரம் தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாக்கு பக்கத்துல வர நகரம் தன்னகரம்னு சொல்லுவாங்க. ராக்கு பக்கத்துல வர்ற நகரம் ரன்னகரம்னு சொல்லுவாங்க. இது ரன்னகரம் அப்படின்னா 2 சுழினா அன் அப்படின்னு சொன்னா உறுதியாக அப்படின்னு அர்த்தம். இது பக்கம் 796 வருது. அகராதி பக்கம் 796 ஆனந்தவர்ண அகராதியில அன் அப்படிங்கிற சொல்லுக்கு 2 சுழினாவோடு வர்ற அந்த அன் என்ற சொல்லுக்கு உறுதியாக. ஆகவே உறுதியாக அஞ்ஞானம் அற்றவன் என்ற பொருள் வருகிறது. கோரக்கன் என்பது அதை மரியாதையா கோரக்கர் என்று சொல்லுகிறோம். இது ஒரு வகையான பெயராராய்ச்சி. கோரக்கருடைய வரலாற்றோடு சேர்ந்த 2 விளக்கத்தை தர முடியும். அவர் வரலாற்றிலே பிச்சைக்காரனாக இருந்திருக்கிறார். கோரக்கர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தன்னுடைய ஆசானாகிய மச்சமுனிக்கு பிச்சை எடுத்து அவருக்கு உணவூட்டிய காரணத்தினாலே அவர் பிச்சை பாத்திரம் ஏந்தியவர் என்ற பொருள்பட கோரகம் அப்படிங்கிற சொல்லுக்கு பிச்சை பாத்திரம்னு அர்த்தம். கோரகம் இது பக்கம் 1064 அகராதியில கோரகம் என்ற சொல் பிச்சை பாத்திரம் என்று பொருள்படுகிறது. ஆகவே பிச்சை பாத்திரத்தில் ஏந்தி கொண்டு சுற்றி வந்ததால் தன்னுடைய குருநாதருக்கு தேவையான உணவுப் பொருள்களை தேடி பெற்று பிச்சை பாத்திரத்தின் மூலமாக வந்ததால் அவருக்கு கோரக்கர் என்று பெயர் வந்தது. இது ஒரு புது விளக்கம். கோர் என்ற சொல்லப்பட்ட விளக்கமும் கோரகம் என்ற சொல்லுக்கு தந்த விளக்கமும் புதிதானது. 3வது ஒரு விளக்கத்தை தருதல் கூடும். கோரகர் என்றால் கழைக்கூத்தாடி அப்படின்னு அர்த்தம். கோரகர் அப்படின்னா கழைக்கூத்தாடி. இது 1065வது பக்கத்துல வர்றது. கோரகர் கழைக்கூத்தாடி ஒரு குறிப்பிட்ட அவருடைய வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கழைக்கூத்தாடி போன்ற வேடம் பூண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஒரு வரலாறை சொல்லுகிற பொழுது இந்த 2 சம்பவங்களையும் குறிக்கிறேன். ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கோரகர் என்று சொன்னால் கழைக்கூத்தாடி போன்ற வேடம் பூண்டதால் இவருக்கு அந்த பெயர் வந்திருக்கக்கூடும். பொதுவாக சித்தர்களுக்கு எல்லாம் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அல்ல எந்த கோலத்தில் இருக்கிறார்களோ, திருவனம் சாமின்னு சொல்லுவோம். திருவனத்திலே அவர் இருந்த காலத்தினாலே வேறு ஒரு இடத்திலே கோமணமாக ஆண்டியாக இருந்தவர், வேறு ஒரு இடத்திலே கோணியை தரித்தவர். ஆக கோணி ஆண்டி, கோவண ஆண்டி, திருவல சித்தர் என்று பல பெயர்களுக்கு உரியவர் ஒருவராக இருந்த காரணத்தினாலே அதுபோல இவர் பல்வேறு நிலைகளிலே பெயரை பெற்றிருக்கலாம். இது 3 காரணம் சொன்னேன். 4வது வடநாட்டில் கோரக்நாத் அப்படின்னு சொல்லப்படுறார். நாத அறவை சார்ந்தவர் கோரக்நாத். முழுக்க இவர் தமிழகத்து அந்த வரலாற்றோடு தொடர்பு உடையவராக தோன்றவில்லை. முழுக்க இவர் வடநாட்டிலேயே கோரக்நாத் அப்படின்னு சொல்லப்படுகிறார். அவருடைய வரலாறை ஆராய்ந்த ஒரு அறிஞர் ஒரு விந்தையான செய்தியை சொல்லுகிறார். அது அவர் வரலாறு சொல்லுகிற பொழுது அந்த கதையை நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த கோரக்நாத் என்பவர் கோரக்கராக இருந்திருக்கலாம். அங்கே இருக்கும்போது அவருக்கு கோரக்நாத் என்று பெயரோடு விளங்கியிருக்கலாம். இங்கே அதே பெயரோடு கோரக்கர் என்ற பெயரோடு வழங்கியிருக்கலாம். இது ஒரு பெயர் ஆராய்ச்சி. ஆகவே காலத்தையும் சொல்ல முடியாது. அடுத்தது பெயர் ஆராய்ச்சியை பார்த்தோம். அடுத்தது இவரால் எழுதப்பட்ட நூல்கள் என்று ஒரு பட்டியலை நாம் பார்க்கிறோம். இவருடைய வரலாறை முழுமையாக
தெரிந்து கொள்வதற்கு 2 ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒன்று, இவரால் எழுதப்பட்ட அண்மையிலே 1975 பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய நலத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு இருந்த தமிழ் பற்றிய அறிவோம், அவர்களுக்கு இருந்த சித்தர்களை பற்றிய ஆர்வத்தை நமக்கு அறிவோம். ஒரு முறையிலே நான் எழுதிய மாற்று மருத்துவங்கள் என்கின்ற அந்த 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 நூலுக்கு அவர் மிகச்சிறப்பாக 10 பக்கத்திற்கு ஆர்வத்தோடு அணுந்துரையை தந்திருக்கிறார். ஆகவே தமிழ் மீதும் சித்தர்கள் மீதும் எல்லையில்லாத பற்றுடைய அவருடைய அரிய முயற்சியிலேதான் பழனி மலையில் இருக்கின்ற சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுவினருடைய முயற்சியினாலே கோரக்கர் அவருடைய நூல்களை எல்லாம் தொகுத்து வெளியிட்டார்கள். தொடர்கிறேன்.